காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே மகா பெரியவர் வாயிலாக நாம் நுட்பமான 2 சங்கதிகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஒன்று சாட்சி கணபதி, இன்னொன்று சாட்சி கோபால். இப்படி நான் சொல்லும் பொழுதே ஒரு சின்ன ஆச்சரியம். சாட்சி கணபதி என்று நான் யாரை குறிப்பிடுகிறேன், சாட்சி கோபால் என்று நான் யாரை குறிப்பிடுகிறேன் என்பதிலே ஒரு சிறு குழப்பமும் கேள்விகளும் உங்களுக்குள் எழலாம். நான் சாட்சி கணபதி என்று குறிப்பிடுவது அந்த பிள்ளையாரைத்தான். அதே போல சாட்சி கோபால் என்று குறிப்பிடுவதும் அந்த ஸ்ரீகிருஷ்ணனைத்தான். இவர்கள் பெயருக்கு முன்னாலே சாட்சி என்று ஒரு வார்த்தை. இவர்கள் எதற்கு சாட்சி, யாருக்கு சாட்சி, எதனாலே இவர்களுக்கு இப்படி ஒரு பெயர் வந்தது, இதை வைத்து நாம் தெரிந்து கொள்ளப் போவது எதை? இதெல்லாம் தான் இப்போ உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்வி. முதலில் சாட்சி கணபதியை பார்த்து விடுவோம். இந்த சாட்சி கணபதி எங்கிருக்கிறார் என்றால், இந்த பாரத தேசத்தில் மிக அதிக கோவில்கள் கொண்ட முதல் தெய்வம் பிள்ளையார் தான். ஒரு சிறு கிராமத்தில் கூட மற்ற கடவுளர்களுக்கெல்லாம் கோவில் இருக்கிறதோ இல்லையோ, ஒரு அரசமரத்தடியிலேயோ ஆலமரத்தடியிலேயோ ஆற்றங்கரையிலேயோ குளத்தங்கரையிலேயோ கிணற்றடியிலேயோ பிள்ளையாருக்கு மட்டும் நிச்சயமாக ஒரு இடம் இருக்கும். அங்கே ஒரு வழிபாடு நிகழ்ந்த வண்ணம் இருக்கும். அப்படி பார்த்தால் இந்த உலகத்தில் மிக அதிகமாக கோவில் கொண்டிருக்கக்கூடியவராக பிள்ளையார் விளங்குகிறார். என்ன காரணம் அப்படின்னா, அவர் ஆகமத்திற்கு உட்பட்டவர், ஆகமத்திற்கு அப்பால்பட்டவரும் கூட. ஆகமத்திற்கு உட்படும் பொழுது இடத்தை தேர்வு செய்து சுத்தம் செய்து வாஸ்து சாஸ்திரப்படியும் ஆகமப்படியும் கோவில் எழுப்பி வரையறைகளோடு கருவறையை தீர்மானித்து அதற்கு மேலே கோபுரம் எழுப்பி கலசம் அமைத்து என்று ஆகம முறைகள் ஏராளமாக உள்ளன. அப்பொழுதுதான் அங்கே குடியிருக்கின்ற தெய்வத்திற்கு சாநித்தியம் ஏற்படும். அந்த சாநித்தியம் வணங்குகின்றவர்களுக்கும் வந்து சேரும். அதே நேரத்தில் இந்த ஆகமம் இருக்கிறது, இவைகளெல்லாம் எதுவுமே இல்லை, இது எதுவுமே தேவைப்படாத ஒரே தெய்வமாக விளங்குகின்றவர் பிள்ளையார். அவர் நான் ஆகமத்திற்கும் அகப்படுவேன், ஆகமம் இன்றியும் இருப்பேன் என்று அவர் நமக்கெல்லாம் அணுகுவதற்கு எளியவராக இருக்கிறார். அதனால தான் சிறு வயசில் பிள்ளையார் சதுர்த்தியின் போது நாம் களிமண்ணிலே பிள்ளையாரை பிடிப்பதற்கு நமக்கு சொல்லித் தருவார்கள். சற்று கோணாமானலாக இருந்தாலும் அந்த உருவம் நம் கைகளுக்கு வசப்பட்டு நாம் அதை செய்யும் பொழுது பிள்ளையார் நமக்கு வசப்பட்டு விடுவார். அந்த பிள்ளையாரை வைத்தே பூஜை செய்து அதற்கு பிறகு அந்த பிள்ளையாரை தான் நாம் குளத்திலோ ஆற்றிலோ சென்று கரைப்போம். ஆகையினால சின்ன வயசிலேயே நம்மோடு மிக நெருக்கமான ஒரு சம்பந்தம் கொண்டவர் பிள்ளையார். எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த தெய்வமும் பிள்ளையார். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ரொம்ப பார்க்க அழுக்காத விஷயங்கள் 2 என்று சொல்வார்கள். ஒன்று நீளமாக ஓடி வருகிற ரயில், அடுத்து ஆடி அசைந்து வருகிற யானை. இது எத்தனை முறை எங்கே எப்பொழுது பார்த்தாலும் சலிப்பே ஏற்படாது. அதே போல் தெய்வங்களிலே ஆனை முகம் கொண்ட பிள்ளையாரையும் அவ்வளவு சுலபத்தில் மறக்க முடியாது, நினைப்பதற்கும் ரொம்ப சுகம் தருபவர். இப்படி எல்லா இடத்திலும் கோவில் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளையார் ஆந்திர மாநிலத்தில் ஸ்ரீசைலம் என்று ஒரு க்ஷேத்திரம் இருக்கிறது. இந்த க்ஷேத்திரத்திலே தான் சாட்சி கணபதியாக கோவில் கொண்டிருக்கிறார். அந்த சாட்சி கணபதியைத்தான் மகா பெரியவர் நமக்கு அறிமுகம் செய்கிறார். அதாவது இந்த ஸ்ரீசைலம் இருக்கிறதே, இது ஜோதிர்லிங்க ஸ்தலம். பாரத தேசத்தில் ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள் மொத்தம் 12. அதில் ஒன்று ஆந்திர மாநிலத்திலே இருக்கிறது.
இந்த ஜோதிர்லிங்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு மல்லிகார்ஜுனர் என்று பெயர். இந்த ஜோதிர்லிங்க ஸ்தலத்தில் இவருடைய சன்னதியிலே இருந்து, அதாவது மல்லிகார்ஜுன சுவாமி சன்னதியிலே இருந்து 3 மைல் தொலைவிலே ஊர் எல்லையில், ஸ்ரீசைலத்தினுடைய எல்லையில் சாலை ஓரத்தில் இருக்கிறார் இந்த சாட்சி கணபதி. அந்த நாளில் இந்த ஸ்ரீசைலம் ஒரு மிகப்பெரிய காட்டுக்குள்ளே இருந்த ஒரு கோவில். இன்று நாகரீக வசதிகள் நிறைய வந்துவிட்டன, போக்குவரத்து வசதிகள் வந்துவிட்டன. அன்றைக்கெல்லாம் திருப்பதியை கூட நாம் படிகளில் நடந்து தான் ஏறினோம். இன்றைக்கு நாம் பஸ்ஸிலேயே போய் இறங்குகிறோம். கூடிய விரைவில் திருப்பதி மலை மேலேயே விமான தளம் அங்கேயே விமானங்கள் இறங்கி ஏறி செல்ல போகின்ற நாளெல்லாமும் வரத்தான் போகிறது. ஹெலிகாப்டர் தளங்களும் வரத்தான் போகின்றன. இதெல்லாம் காலத்தினாலே ஏற்படுகிற மாற்றங்கள் அல்லது வளர்ச்சி, எப்படி வேண்டுமானாலும் நாம் சொல்லலாம். அன்றைக்கு ஸ்ரீசைலம் ஒரு வனாந்திரமாக இருந்தது. அந்த ஸ்ரீசைலநாதரை, அதாவது மல்லிகார்ஜுனரை தரிசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். எப்படி சபரிமலைக்கு ரொம்ப அரும்பாடுபட்டு போவோமோ அதுபோல் ஸ்ரீசைலத்திற்கும் ரொம்ப அரும்பாடுபட்டு அன்றைக்கு போய் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்படி கஷ்டப்பட்டு யாத்திரை செய்து தரிசிப்பதில் தான் நமக்கு சுகமும் இருக்கிறது, வரமும் இருக்கிறது. ரொம்ப சௌகரியமான பயணம் பக்திக்கு நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் சொல்கிறார். அது ஒரு பார்க்குக்கு போயிட்டு வந்த மாதிரி, ஒரு கடற்கரைக்கு போயிட்டு வந்த மாதிரி, ஒரு சினிமா தியேட்டருக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடாது. அது உல்லாசத்துக்கு உரியது அல்ல, ஆன்ம விழிப்புக்கும் மன அமைதிக்கும் உண்டான ஒன்று. அதற்கேற்ற பிரயாசை நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது பெரியவருடைய ஒரு ஆழமான கருத்து. இந்த இடத்துல அவர் அந்த ஸ்ரீசைலம் பற்றி நமக்கு ரொம்ப பல அரிய தகவல்களையும் தருகிறார். எப்படி வைணவர்களுக்கு 108 திவ்ய தேசம் என்று நாம் சொல்லுகிறோமோ, அதுபோல் சைவர்களுக்கு பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது நாயன்மார்கள் 64 பேர். அவர்களில் 4 பெருமக்கள் என்று சொல்லப்படுபவர்கள் திருநாவுக்கரசர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இந்த 4 பெருமக்கள் எந்த கோயில்களுக்கெல்லாம் சென்று அவர்கள் அந்த கோவிலை புகழ்ந்து பாடியிருக்கின்றார்களோ அந்த ஸ்தலத்திற்கு பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு பேர். அந்த வகையில் இன்றைக்கு இந்த பாரத தேசத்தில் 274 பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்கின்றன. அதாவது இந்த 4 பெருமக்களில் ஒருவராவது இந்த 274 கோயில்களுக்கும் சென்றிருக்கிறார் என்று பொருள். அதில் வடக்கு திசையில் 5 இருக்கிறது. அந்த 5இல் 1 தான் ஸ்ரீசைலம். இதில் அப்பர், சுந்தரர், சம்பந்தர் பாடியது 2 தான். ஒன்று கைலாசம், அடுத்தது ஸ்ரீசைலம். அவர்கள் பாடியிருப்பது இந்த வடக்கில் இருக்கக்கூடியதில் 5இல் அவர்கள் இந்த 2 கோயில்களைத்தான் பாடியிருக்கிறார்கள். சிவானந்த லஹரி எழுதிய நம்முடைய ஆதிசங்கரர் அவர்கள் சேவே ஸ்ரீஹிரி மல்லிகாச்சுல மகாலிங்கம் சிவாலிங்கிதம் என்று அந்த பாடலிலே இந்த ஸ்ரீசைலத்தை பற்றி குறிப்பிடுகிறார். ரொம்ப கஷ்டமான இடம். எனவே வருபவர்களுக்கும் அதிக வரசித்தி, கஷ்டப்பட்டு வருகின்றவர்களுக்கு அதற்குண்டான பயனை தரணும் இல்லையா? அமிர்த கடைசல், அதாவது அமிர்தம் பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் கடைந்த போது முதல்ல விஷம் வந்தது. அதை ஏற்றவன் சிவன். அதற்கு பிறகு அமிர்தம் வந்தது. எப்பொழுதுமே முதல்ல கெட்டது, பிறகே நல்லது. சிவன் இங்கே விசேஷ நன்மை தருவதை பிள்ளையார் மறுத்து நான் சொல்கிறவர்களுக்கே அருள் தரணும் அப்படிங்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு வருகின்றவர்களுக்கெல்லாம் சிவபெருமான் உடனே வரத்தை அள்ளி கொடுத்துருவார். பிள்ளையார் பார்க்குறார், இப்படி பார்த்தா எல்லா அசுரர்களும் இங்கே வணங்கி ரொம்ப சுலபமாக வரத்தை பெற்று கொண்டு போய்விடுவார்கள். அதற்கு பிறகு அவர்களால் நாம் பாடுபடணும். ஆகையினால இந்த வரத்தை கொடுக்குற விஷயத்தில் அப்பாவை கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கு அவர் ஒரு தந்திரமாக ஒரு காரியம் செய்கிறார். என்ன செய்கிறார் தெரியுமா? இங்கே வருகின்றவர்கள் என்னை பார்க்காமல் போகக்கூடாது. அப்படி போனால் அவர்களுக்கு வரசித்தி கிடையாது, அவர்களுக்கு அனுகிரகம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறார். சிவபெருமானும் சரி என்கிறார். அதனால் இன்றைக்கும் ஸ்ரீசைலம் செல்லுகின்றவர்கள் மல்லிகார்ஜுனரை வணங்கிவிட்டு 3 மைல் தொலைவிலே சாலை ஓரமாக இருக்கிற சாட்சி கணபதியை வணங்கினால் மட்டும்தான் அவர்களுக்கு பயன் அப்படின்னு சொல்லிவிடுகிறார்.
பிள்ளையார் எதற்காக இப்படி செய்யணும் அப்படின்னும் பெரியவர் சொல்கிறார். ஆனால் ஆரம்பத்திலேயே சொன்னது போல சிவபெருமான் தன் மேல் பக்தி கொண்டு வணங்குகின்றவர்களுக்கு மிக எளிதில் வரம் தந்து விடுவார். அவருக்கு பக்தி தான் கணக்கு. அவன் நல்லவனா, அவன் எவ்வளவு கெட்டவன், அந்த வரத்தை வைத்து கொண்டு அவன் ஆட்டம் போடுவானா, என்ன செய்வான், அதெல்லாம் பிறகு. இதெல்லாம் ரொம்ப கவனித்த பிள்ளையார் என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கு ஒரு சின்ன அந்த இடத்துல ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வருகிறார். கொண்டு வந்துட்டு இந்த கோவிலுக்கு வருகின்றவர்கள் என்னை தரிசிக்கும் போது அவர்களுடைய பெயரை நான் ஏட்டில் எழுதி கொள்வேன் அப்படிங்கிறார். அதனால் இந்த சாட்சி கணபதி கையில் ஓலை எழுத்தாணி இரண்டும் இருக்கிறது. ஆகையினால எதிர்காலத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு யாராவது இனிமேல் ஸ்ரீசைலம் செல்வதாக இருந்தால் அவர்கள் மறக்காமல் இந்த சாட்சி கணபதியை போய் பார்த்து வணங்கி தங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ள வேண்டும். அவர் அதில் எழுதிக்கிறாராம். அப்படி எழுதி கொண்டால் மட்டுமே அந்த ஸ்தலத்திற்கு சென்று வந்த பயன் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பிள்ளையாரை பற்றி அவர் நான் தான் சாட்சி, இவன் உன்னை வணங்கி விட்டு சென்றான் அப்படிங்கிறதுக்கு நான் சாட்சி, இங்கே நான் சாட்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த பிள்ளையாருக்கு சாட்சி கணபதி அப்படின்னு பேர். சரி, நான் 2 பேரை சொன்னேன். முதல்ல சாட்சி கணபதி, அடுத்தது சாட்சி கோபால். இந்த சாட்சி கோபாலுக்கு பின்னாலேயும் நாம் ரொம்ப நுட்பமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உண்மையும் ஒரு கதையும் இருக்கிறது. அது என்ன? நாளை வரை காத்திருங்கள். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.